ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நிமிஷம் உங்களோட மனது எதை நினைத்து பரிதவித்து கொண்டிருக்கிறதோ அந்த நிலைமை மாறும். உங்களோட எண்ணங்கள் நிஜமாகும், பூர்த்தியாகும். தேவைகள் எல்லாம் சாய் செய்து கொடுப்பாரு. நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பதிவை கேட்டுட்ருப்பீங்க. ஒரு சிலர் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷமாக கேட்டுட்ருக்கலாம். ஒரு சிலர் தங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறலையே, ஏன் தள்ளி போகுது, ஏன் கைக்கு கிடைத்தது இன்னும் முழுவதுமாக கைக்கு கிடைக்காமல் இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு ஆனால் கிடைக்காம தள்ளி போகுது, கிடைக்குன்னு நம்பிக்கிட்டு இருந்த விஷயம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட துன்பங்களையும் நீங்கள் அனுபவித்துட்ருக்கலாம். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த. அது மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலை. இந்த நிலையிலையும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். இப்படி எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, உங்களோட சாய் உங்கள் கூடவே இருக்கார். நேற்றைய பதிவு பார்த்துருப்பீங்க, வரம் கேட்கும் நாள். அந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரம் கேட்கணும், கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்கான வழிமுறைகளை நம்ம சரியாக பின்பற்றணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக கையாளணும். நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும். எல்லாமே கடந்து போகும், என்னோடய சாய் என் கூட இருக்காருன்னு தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்கள்லேருந்து மீண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நம்மளோட வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். நமக்காக வாழணும், உங்களுக்காக நீங்கள் வாழணும். நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட மனது சந்தோஷமாக இருந்தால் சாய் உங்கள் கூட இருப்பார். சாயை வெளியே தேடக்கூடாது, உங்கள் மனதுக்குள்ளே தான் தேடணும். அப்போ உங்களுக்குள்ளே சாய் இருக்கார் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் சாய் உங்கள் கூட இருக்கிறதா அர்த்தம். இது எல்லாமே சொல்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளோட மனது அனுபவிக்கிற கஷ்டங்கள், அந்த டைமில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதும் நேர்மறை சிந்தனையோடு இருப்பதும் ரொம்பவே கஷ்டம். சொல்லிட்டு போயிடலாம். 100 முறை 108 முறை ஓம் சாய்ராம் சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க, நேர்மறை சிந்தனையோடு இருங்கன்னு யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அதை கடைப்பிடிக்க போகிற நம்ம அதை செய்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம நினச்சாலும் ஒரு நிமிடம் நினைப்போம், அடுத்த நிமிஷமே அந்த எதிர்மறை சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதற்கான நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த எதிராக நம்மளோட மனநிலைக்கு எதிராக நடக்கிற அந்த ஒரு நிகழ்வுகளையும் நம்ம போராடி வெளியே வரணும். அந்த போராட்டத்திற்கு தான் நம்ம தினமும் அந்த 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுங்க, இல்லைன்னா சாண்டிங் பண்ணுங்கன்னு சொன்னோம். நிறைய நண்பர்கள் சாண்டிங் மாலை வாங்கி சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 3 வருடமாக 4 வருடம் ஆயிடுச்சு நம்மளோட சேனல் ஆரம்பித்து. 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஒரு 3 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய நண்பர்கள் எழுதிட்டு இருக்காங்க. 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுவதை பற்றி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் நம்மளோட சேனலில். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, கண்கூட பார்த்துருக்கேன். கோயில் பயணத்தில் நிறைய பேர் மீட் பண்ணேன். இந்த 108 முறை ஓம் சாய்ராம் எழுதி ஒரு ஒரு ஒருத்தவங்களை மீட் பண்ண வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அவங்கள. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி சாட்சியாக நின்னாங்க. 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் வாசலில் அந்த சகோதரி என்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு போனாங்க. கோயில் பயணத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க சொன்னது இன்னும் என்னோட காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. 10 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். ஆனால் எதுவுமே கை கொடுக்கல. 108 முறை ஓம் சாய்ராம் எழுதி கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நான் எழுத ஆரம்பித்தேன். 1 மாதத்துலேயே நான் கன்சீவ் ஆனேன். அதாவது
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலையா, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் ஆளுங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி முடியல. அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டு போகவும் அவ்வளோதான், இனிமேட்டு தெய்வம் விட்ட வழின்னு விட்டுட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. அதற்காக நீங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து எடுத்துக்காதீங்க, ஓம் சாய்ராம் மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. சரியாக அதை புரிஞ்சுக்கணும். அவங்களோட சூழ்நிலையை வந்து அன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து 10 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் வந்து இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் நிறைய லட்சங்கள் வந்து செலவு பண்ணிட்டேன் 10 வருஷத்தில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நம்மளோட சாய் குடும்பத்தில் இருக்கவங்க 108 முறை எழுதுறதெல்லாம் பார்த்து கேட்டு அவங்களோட வாழ்க்கை நடந்த நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எழுத ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து நார்மலாகவே, அதாவது நேச்சுராகவே வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகி நல்லபடியாக வந்து குழந்தைங்க வந்து பெற்றெடுத்தாங்க. ஏன்னா அவங்க பார்க்க வரும்போது 7 மாத கர்ப்பிணியாக வந்து பார்த்தாங்க. 7 மாதமோ 8 மாதமோ. திருச்சி மலைக்கோட்டை அடிவாரத்தில் தான் அவங்களோட வீடு கூட இருக்குது. அந்த சகோதரி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கண்ணுக்கு எதிராக சாட்சியாக வந்து நின்னாங்க. இது மாதிரி நிறைய பேர், ஒருத்தங்கள 2 பேரில். ஆனால் அந்த டைமில் என்ன தெரியாமல் நான் வந்து அழுதேன். ஏன்னா அந்த ஒரு இதை சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் நான் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி நடக்கிறத கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த 108ங்கிறது வந்து ஏதோ வந்து கண்மூடித்தனமாக நம்ம ஃபாலோ பண்ணுற நம்பர் கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் வந்து நிறைய சம்மந்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூரியனோட விட்டத்தை நம்ம வந்து 108ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா சூரியனுக்கும் நமக்கும் உண்டான தூரம் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிடும். அதே மாதிரி தான் நிலாவோட விட்டத்தை டயாமீட்டர் அதை வந்து 108ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நிலவுக்கும் நம்மளோட பூமிக்கும் உண்டான தூரம் வந்து வந்துடும் கிட்டத்தட்ட. இது மட்டும் இல்லாமல் 12 ராசி இருக்குது நமக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்போம்ல, அந்த மாதிரி மொத்தம் வந்து 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிகளை வந்து 9 கிரகங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. கிரக நிலைகள் அந்த 9 கிரகத்தை, அதாவது 9 இன்ட்டு அந்த 12 ராசி 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ட்டு மல்டிப்ளை 9 108 அது 108 நம்பர் வந்துடும். இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த 108ங்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி அதை வைத்து பூஜை செய்வதற்கான காரணங்கள் பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. மூட நம்பிக்கை கிடையாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம சாய் குடும்பத்துக்காக, நம்ம சாய் மோட்டிவேஷன்லேருந்து சொல்கிற விஷயங்கள் மூட நம்பிக்கையாக இருக்காது. அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து கடைபிடித்த நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு இன்றைக்கி வந்து பரப்பப்பட்டிருக்கு. எல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள் வந்து கடைபிடித்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த 108ங்கிற நம்பர் வந்து ஒரு அதிசயமான ஒரு நம்பர். இது அந்த காலத்தில் யுகங்களாக கடைபிடித்து வந்துக்கிட்டு இருக்க பூஜை முறைகளில் அந்த 108 டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். பூஜை பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாண்டிங் பண்ணுறதும் அப்படி தான். 108 முறை ஒரு நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு நீங்கள் சாண்டிங் பண்ணணும். குறைஞ்சது 16 முறை சாண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பகவத்கீதையிலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. 108 முறை சாண்டிங், அதாவது 108 முறைங்கிறது 108 முறை நாமத்தை வந்து இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுவது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி வந்து 16 முறை வந்து நம்ம வந்து 16 ரவுண்டு ஒரு நாளைக்கு வந்து சாண்டிங் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளால் 16 ரவுண்டு சாண்டிங் பண்ண முடியாது. எல்லாராலையும் முடியாது.
வீட்டில் இருக்க பெரியவங்க வயதானவங்க அவங்க செய்யலாம். ஆனால் வேலைக்கு போகிற பல பேரால் அது வந்து முடியாது. ஆனால் 108 முறை வந்து எல்லாரும் வந்து செய்யணும். அதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து எழுதுறது நல்லது. எழுதணும் அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிலேயே நிற்கும். அப்படி எழுத முடியாதவங்க சாண்டிங் மாலை வாங்கி வச்சுட்டு சாண்டிங் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம சாய் மோட்டிவேஷன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக நம்ம காசிலேருந்து ருத்ராட்ச மாலையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதை வாங்கி செய்ய முடியாதவங்க எழுதலாம். அந்த எழுதின பேப்பரை என்ன பண்ணுறது? இதை பல முறை நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். எழுதின பேப்பர், அந்த பேப்பரை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க. அந்த எழுதின தருணம் வந்து உண்மையானதா? அதுதான் முக்கியம். அந்த நேரத்தில் உங்களோட மனது எப்படி செயல்பட்டது? அதுதான். அந்த எழுதின பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஒரு மாலையாக கட்டி என்ன பண்ணலாம், உங்கள் கோவில், நீங்கள் போகிற கோவில், ஏதாவது ஒரு கோவிலில் மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஊஞ்சல் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதாவது ஊஞ்சல்னா தொட்டில் மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. கல்யாணம் நடக்கணும்னு ஏதாவது மஞ்சள் கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்க கோவில் மரத்தில் நீங்கள் கட்டி தொங்க விடலாம். அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பேப்பரை விபூதி மடிக்கிறதுக்காக சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோவில்களில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அதை வந்து வைக்கலாம். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பின் மாதிரி மாட்டி ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா கூட நம்மளே பார்த்துருப்போம். நீங்களே கூட அனுபவிச்சிருக்கலாம். கோயிலுக்கு போயிருப்பீங்க, திடீர்னு கையில் குங்குமம் கொடுத்துருப்பாங்க, விபூதி கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக மடித்து வைக்கணும், இல்லைனா மிக்ஸ் ஆகிடும், கையில் பேப்பரே இருக்கா தேடிகிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடைக்காத நம்மளே வந்து எதிர்பார்த்து எங்கேயும் சுற்றி பார்த்துட்ருப்போம். ஒரு சில கோவில்களில் கொடுப்பாங்க, ஒரு சில கோவில்களில் வந்து இருக்காது. மற்றபடி அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா கவரில் போட்டு கொடுப்பாங்க. எல்லாருமே போய் அர்ச்சனை பண்ணுறது கிடையாது. ஏன்னா அர்ச்சனைக்குன்னு தனியாக பணம் கட்டணும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது தட்டில் ஏதாவது பணம் வந்து அந்த கோவில் பூசாரியோட தட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு அர்ச்சனையோ பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கோவிலில் இருக்கவங்க வந்து அந்த விபூதி குங்குமத்தை வந்து பாக்கெட்டில் கொடுப்பாங்க. பெரும்பாலான கோவில்களில் இந்த மாதிரி, ஒரு சில கோவில்களில் எல்லாருக்கும் அந்த சின்ன சின்ன பாக்கெட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்போம். அப்போ அந்த பேப்பர் இல்லாத கோவில்களில், அதாவது சில பேர் வந்து கையில் வந்து குங்குமம் விபூதி வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரையே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாக்கெட் மாதிரி செய்யலாம். பாக்கெட் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் அங்கே வந்து கொடுக்கலாம். அந்த கோவிலில் இருக்கிறவங்கக்கிட்ட, கோவிலில் சேவை செய்கிற அந்த புரோகிதர்கிட்ட நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிற புரோகிதர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவரு கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பார். இந்த மாதிரிலாம் கூட அந்த பேப்பரை வந்து உபயோகமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாம் நம்ம வந்து பல முறை வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் தொடர்ந்து சந்தேகம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இது ஒரு விளக்கமும் கூட. சரி, இதை வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. இந்த கோயில் பயணம் போயிட்டு அது இதுனால சொல்ல முடியல. இன்றைக்கி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், சாய்நாத ஸ்தவன மஜ்ரி தொடர்ந்து வந்து கேளுங்க, இடைவிடாமல் கேளுங்க. நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க அதை பொறுத்து தான் நிறைய நண்பர்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ முதல் நாள் பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 பேர் வந்து பார்த்தாங்க. அடுத்த நாள் 3000 பேர். இப்போ கிட்டத்தட்ட அந்த 3000த்துலேயே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 2900 பேர், 3000 பேர். அதை தாண்டி வந்து போகணும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அதற்கு முதல்ல நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கேட்கணும். நிறைய பேர் நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓ, இதனால் வந்து இவ்வளோ நல்லது நடக்குதோ, அதனால தான் இத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு. அதனால் தொடர்ந்து கேளுங்க, நம்பிக்கையோடு இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு சரித்திர கதைகளுக்காக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு குரு சரித்திர கதைகள் நம்ம வந்து கேட்க ஆரம்பித்து. இன்னும் ஒரு 3 நாட்களில் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதிகபட்சம் வந்து வியாழக்கிழமையிலேருந்து குரு சரித்திரம் வந்து வர ஆரம்பிச்சிடும். வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்.
இந்த வாரம் வியாழக்கிழமை வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு எப்பொழுதும் போல் மதியம் 2:30 மணிக்கு குரு சரித்திர கதைகள் வர ஆரம்பிச்சிடும். 28 பாகம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பாகமாக நம்ம கதைகள் கேட்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய குழந்தைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக குரு சரித்திர கதைகள் கேட்பதற்காக. என் பெரியவங்க கூட குழந்தைகள் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கோவில் பயணத்தில் கூட கேட்டுகிட்டே இருந்தீங்க. குரு சரித்திர கதை அவசர அவசரமாக எனக்கெல்லாம் படித்து சொல்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதை சொல்லும்போது நானும் அந்த ஒரு உணர்வு அனுபவிக்கணும். அதுக்கு ஆசைப்பட்டு தான் நான் அதை படிக்கலை. ஏன்னா 2வது முறையாக நான் படிக்கிறேன். நானும் உங்களை மாதிரி தானே, எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அதனால் தனியாக உட்காந்து இதை படிச்சுட்டு இருக்க முடியாது. உங்கள் கூட சேர்ந்து, அதாவது உங்களுக்கு நான் சொல்லும்போதே அந்த கதைகளை நானும் படித்து அதை புரிஞ்சுக்குவேன். நானும் அதை ஆத்மார்த்தமாக அதை அனுபவிக்கணும். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வுக்காக தான் தனியாக உட்காந்து அதை அனுபவித்து நான் உங்கள்கிட்ட அந்த கதையை சொல்லணும். நாம் தருகிற இடத்துலேருந்து நம்ம எல்லோரும் அந்த கதையை கேட்கணும். அந்த ஒரு உணர்வு எனக்கும் தேவைப்பட்டதுனால தான் ட்ராவல் டைமில் நான் அதை செய்யலை. எப்படி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வீட்டில் ரெடியாக இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்சது, அப்போனா அதை அவசர அவசரமாக சாப்பிட நம்மளோட மனது இடம் கொடுக்குமா? நிச்சயமாக மாட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து அனுபவித்து ருசித்து சாப்பிடணுன்னு தானே நம்ம நினைப்போம். அதே உணர்வு தான் எனக்கும். அதனால தான் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது, அதாவது அவசர அவசரமாக இது படிக்கக்கூடாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த உணர்வு அனுபவிக்கணும். ஏன்னா திரும்பவும் இந்த கதைகளை நம்ம படிப்போமான்னு தெரியாது, அதாவது உடனே படிப்போமான்னு தெரியாது. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இந்த மாதிரியான நிறைய கதைகள் உங்கள்கிட்ட சொல்லணும். முக்கியமாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், நிறைய கிருஷ்ணரோட கதைகள்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா சாய் அந்த துவாரகாங்கிற அந்த துவாரகாமாய்ங்கிற அந்த ஒரு இடத்துல உட்காந்து அவரோட இஷ்ட தெய்வமான கிருஷ்ணனை பற்றி கதைகளை நிறைய சொல்லுவாராம். அந்த காலையில் ஆரம்பித்து அந்த மதியானம் சாப்பாட்டு டைமுக்குள்ளே அந்த ஆரத்தி, மதியம் ஆரத்திக்குள்ளே சத்சங்கமாக நடக்குமா. அந்த கதைகள் மூலமாக நிறைய நண்பர்களுக்கு அதாவது நிறைய பக்தர்களுக்கு, டிவோட்டிஸ்க்கு, அவரை நம்பி வரவங்களுக்கு அந்த கதைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாராம். மருந்து, அந்த மருந்தாக இருக்குமா அந்த ஒவ்வொரு கதைகளும். அந்த ஒவ்வொரு கதைகளையும் 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருக்குமா. அந்த மாதிரி நம்மளும் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். சாய் காட்டுற பாதையில் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதற்கான நேரம் நல்லபடியாக அமையணும். இதையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். நிச்சயமாக அந்த நேரத்தை சாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமாக அதற்கு நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். முக்கியமாக ஷெட்யூல் போட்டு பண்ணணும். எனக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அந்த சோம்பேறித்தனம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை சாய் எனக்கு கம்மி பண்ணணும். அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து என்னை வெளியே கொண்டுட்டு டைம் டேபிள் போட்டு இந்த டைமில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டுட்டு நான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். இதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். சாய் நிச்சயமாக எனக்கு அந்த சுறுசுறுப்பை கொடுத்துருவார். நானும் சுறுசுறுப்பாக இயங்கி நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல விஷயத்தை கொண்டுட்டு சேர்க்க முயற்சி பண்ணுறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில் பயணங்களும் நம்ம போக போகிறோம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். கூட்டு பிரார்த்தனை லைவில் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கடந்த முறை கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லைவில் பிரார்த்தனை பண்ணி நிறைய நண்பர்களுக்கு, நிறைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணோம். திருமணத்திற்காகவும் குழந்தைக்காகவும் மட்டும் ஒரு 2 வாரம் தான் பண்ணோம். அந்த 2 வாரத்தில் பிரார்த்தனை பண்ண நிறைய நண்பர்களுக்கு திருமணமாகி குழந்தையும் பிறக்கப்போகுது. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தகம் வேணும்னு ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு நான் அனுப்புனேன். அப்போ சொன்னாங்க, சவணம் வச்சுட்டு அனுப்பும்போது, இந்த மாதிரி உங்களோட பதிவுகள் கேட்டு எங்களுக்கு திருமணமாகி இப்போ குழந்தைங்க பிறக்க போதுமா நிறைய பேர் சொல்கிறது கேட்டால் மெசேஜும் அனுப்புனாங்க. அதாவது கமெண்ட் பாக்ஸில்
அதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாய் அந்த நம்ம வீட்டில் இருக்கார்ல ஒரு சாய், இவங்க எல்லாருக்கும் தெரியும். கூட்டு பிரார்த்தனைப்போ லைவில் வந்து காமிப்பேன். அந்த சாய் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அன்னதானம் கொடுக்கும்போது கிடைச்சாரு. சரியா அன்றைக்கி வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுருந்தோம். என்கிட்ட பெரிய சாய்பாபா சிலை இல்லை, ஆனால் அவர் தேடி வந்தார். வீடியோவில் காமிச்சா கொஞ்சம் பெரிய சாய்பாபா சிலையாக இருந்தால் தான் வீடியோவில் வந்து காமிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவதற்காகவே தேடி வந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த கொஞ்ச நாள் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை தேடி ஒரு சலங்கை வந்தது. வெள்ளியில் செய்யப்பட்ட சலங்கை. அதை காமிச்சிருப்பேன் போன வீடியோவில் கூட. 1000 சவணமுச்சிரி புத்தகம் அடித்தப்போ வீடியோ போட்டிருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை காமிச்சிருப்பேன். அந்த அற்புதமான நிகழ்வும் நடந்தது. அவரை தேடி அந்த சலங்கை வந்தது. ஒரு உத்தரவு கிடச்சிருக்க மாதிரி தான். நம்ம சீக்கிரமாக லைவில் கூட்டு பிரார்த்தனையும் பண்ணலாம். அதற்கான கால சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி, ரொம்ப நேரமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாய்நாத சவணமஞ்சரி 1000 புக்கு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்த வாரத்துலேருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நிறைய பேர் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10-15 நாள் ஆனாலும் வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து கொரியர் அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன். அதான் போஸ்ட் அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன். நிச்சயமாக உங்களுக்கும் வந்துடும். உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் அனுப்புவேன். ஏன்னா நான் சொல்லாமல் அனுப்பி நீங்கள் அந்த டைமில் ஊரில் இல்லைன்னா அந்த போஸ்ட் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா போஸ்டல் சார்ஜ் வந்து அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அனுப்புவேன். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 5 லாங்குவேஜ் புக்கும் இருக்குது. 5 மொழிகளும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி புத்தகத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சச்சரித புத்தகமும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.